ஓம் சாந்தி. நான் சம்பூர்ண பாவனமான ஆத்மா. நான் சித்தி சொரூப ஆத்மா. நான் சகயோகி, சகஜ யோகி ஆத்மா. இப்பொழுது நாம் சம்பூர்ணம் ஆக வேண்டும். ஏனெனில் வீடு திரும்பி செல்ல வேண்டும் மற்றும் மீண்டும் தூய்மையான உலகில் வர வேண்டும். சம்பூர்ண பாவனமாக ஆவதற்காக நாம் முழுமையான ஏழையாக ஆகின்றோம். தேகத்துடன் அனைத்து பிற சம்பந்தங்களையும் நாம் மறந்து விடுகின்றோம் மற்றும் தந்தையை மட்டுமே நினைவு செய்கின்றோம். அப்பொழுது நாம் பாவனமாக ஆகின்றோம். இப்பொழுது இந்த கண்களால் என்ன பார்க்கின்றோமோ இவை அனைத்தும் அழியப் போகின்றது. எனவே பணம், செல்வம், வைபவங்கள் அனைத்தையுமே நாம் மறந்து ஏழையாக ஆகின்றோம். அப்படி ஏழையாக ஆவதால் நாம் இளவரசராக ஆகின்றோம். நாம் பாவனமானோம் என்றால் பாவன உலகில் எஜமானர் ஆகின்றோம். இதற்காக நாம் இப்போது புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆத்மாவாகிய நமக்கு பரமாத்மா தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டினுடைய பாகமும் சேர்ந்தாற்போல நடக்கின்றது. ஆகவே நாம் ஜீவாத்மா ஆகின்றோம். அனைவருக்கும் நண்பன் ஒரே ஒரு தந்தைதான் ஆவார். அவர் அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார். தந்தை வந்து நம் அனைவருக்கும் எல்லா ரகசியங்களையும் புரிய வைக்கின்றார். இது மனித சிருஷ்டி என்ற விருட்சமாகும். இந்த விருட்சத்திற்கு விதையாக தந்தை இருக்கின்றார். இப்போது நாம் அமரும் பொழுது தேகி அபிமானியாக ஆகியிருக்கின்றோம். ஆத்ம அபிமானியாக ஆவதால் எந்த விகாரமும் நம்மை பிடிக்க முடியாது. ஆத்மாவாகிய நமக்கு தந்தையின் அன்பு பரமாத்மா இந்த சங்கமிகத்தில்தான் கிடைக்கின்றது. இது கல்யாணக்காரி சங்கமமாகும். தந்தை ஒரே ஒரு முறைதான் வருகின்றார். அனைவரையும்
திரும்ப அழைத்துச் செல்ல வேண்டியிருக்கும் பொழுதுதான் வருகின்றார். தந்தை எப்படி நம்மை திரும்ப அழைத்துச் செல்வேன் என்பதை புரிய வைக்கின்றார். ஆத்மா சிறிய நட்சத்திரமாக இருக்கின்றது. தந்தையும் ஒரு சிறிய நட்சத்திரமாக இருக்கின்றார். ஆனால் அவர் சாந்தியின் கடல், ஞானத்தின் கடல் ஆவார். நம்மையும் அவருக்கு சமமாக ஆக்குகின்றார். நாம் ஒரே ஒரு முறை தந்தைக்கு முன்னால் இருக்கின்றோம். தந்தை ஒரே ஒரு முறை ஆஸ்தி அளிக்கின்றார். அவர் நம்மை பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்கிவிட்டார். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பின்னரும் தந்தை அவரது குறித்த நேரத்தில் வருகின்றார். சிவத்தந்தைதான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராவார். எனவே அவசியம் மனிதர்களை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக்குகின்றார். நாம் உயர்ந்த பார்ட்ஸ்தாரி ஆவதற்காக எவ்வளவு புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கு நாம் தாரணை செய்கின்றோமோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைகின்றோம். நாம் இங்கு வந்திருப்பதே புது உலகிற்கு செல்வதற்காக. தந்தை நம்மை முதலில் ஏழையாக ஆக்கி பின் இளவரசர் ஆக்குகின்றார். மீண்டும் தந்தை நமக்கு சக்தி அளிக்க வந்திருக்கின்றார். நம்முடைய பேட்டரி நிரம்புகின்றது. பவித்ர ஆத்மாக்களாகிய நாம் எப்பொழுதுமே சித்தி சுரூபமாக ஆகின்றோம். அற்புதம் காண்பிப்பதற்கு பதிலாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஜோதி சுரூபமாக ஆகக்கூடியவராக ஆகின்றோம். அழியாத பாக்கியத்தின் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமாக ஆக்கக்கூடியவர்களாக ஆகின்றோம். எனவே எல்லோருமே நம்மிடம் உயிர் பிச்சை பெற வருகிறார்கள். இப்பொழுது நாடகம் முடிவடைந்து கொண்டிருக்கின்றது. நாம் திரும்ப வீடு செல்ல வேண்டும். எனவே ஆத்மாவை தந்தையின் நினைவினால் சதோ பிரதானமாக பாவனமாக அவசியம் ஆக்குகின்றோம். தந்தைக்கு சமமாக ஞானக்கடல், சாந்திக்கடலாக இப்பொழுதே ஆகின்றோம். இந்த தேகத்திலிருந்து ஏழை ஆவதற்காக இந்த கண்ணால் பார்ப்பது அனைத்தும் அழியப் போகிறது என்பது நம்முடைய புத்தியில் இருக்கின்றது. நாம் ஆண்டியிலிருந்து அரசனாக வேண்டும். நமது படிப்பே புது உலகிற்காக. வியப்பூட்டக்கூடிய செயலை காண்பிப்பதற்கு பதிலாக
அழியாத பாக்கியத்தின் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமாகிவிடக்கூடிய சித்தி சுரூப ஆத்மா நாம். எல்லையில்லாத வைராகிய உள்வுணர்வினால் சகயோகி, சகஜ யோகியாக ஆகிவிடும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.